வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஸ்பெயின் இந்த 4 நாடுகள் இணைந்து யூரோட்ரோன் அப்படிங்கிற ஒரு மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல தற்போது இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க. இந்தியா இந்த ட்ரோன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இணைந்தது தற்போது மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. அதாவது ஐரோப்பிய நாடுகள் ஒரு 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை டெவலப் செய்யறாங்க. அந்த திட்டத்துல இணையாம எதற்காக இந்தியா இந்த யூரோ ட்ரோன் திட்டத்துல இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா இந்த யூரோ ட்ரோன் திட்டத்துல இணைவதற்கு என்ன முக்கியமான காரணம் இருக்குது, யூரோ ட்ரோன் திட்டத்தின் மூலமா தயாரிக்கப்படும் ட்ரோனோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த திட்டத்துல இணைவதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல DRDO தாங்கள் டெவலப் செய்து வரும் ஒரு அதிநவீன ஹைப்பர்சானிக் ஆயுதம் குறித்து சில முக்கியமான விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க. DRDO சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கும் பொழுது வல்லரசு நாடுகளே அஞ்சி நடுங்குறாங்க. அப்படி என்ன DRDO ஒரு ஹைப்பர்சானிக் ஆயுதத்தை டெவலப் செய்யறாங்க? வல்லரசு நாடுகளே ஏன் DRDO டெவலப் செய்யும் அந்த ஹைப்பர்சானிக் ஆயுதத்தை கண்டு அஞ்சி நடுங்குறாங்க? இந்தியா டெவலப் செய்யும் ஹைப்பர்சானிக் ஆயுதத்தை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவின் முப்படைகள்ல 80% ரஷ்ய ஆயுதங்கள் பயன்பாட்டுல இருந்துச்சு. இப்படி தன்னோட ஆயுத தேவைக்காக ஒரே நாட்டை நம்பி இருக்க கூடாது அப்படின்னு இந்தியா ஒரு தெளிவான திட்டத்தை தீட்டி உலகின் பல நாடுகள்ல இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம சொந்தமா உள்நாட்டிலே அதிநவீன ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. தற்போது ரஷ்ய ஆயுதங்களோட பயன்பாடு இந்திய ராணுவத்துல மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிட்டு இந்தியா தற்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பால இருந்து ஆயுதங்களை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு உதாரணம் தான் பிரான்சிடம் இருந்து வாங்கப்பட்ட ரஃபேல் போர் விமானம். அந்த வகையில தற்போது இந்தியா ஐரோப்பிய நாடுகளுடன் மேலும் ஒரு முக்கியமான ட்ரோன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இணைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 7.1 பில்லியன் யூரோ செலவுல இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் இணைந்து யூரோ ட்ரோன் அப்படிங்கிற ஒரு மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன் ப்ராஜெக்ட ஆர்கனைசேஷன் ஆஃப் ஜாயிண்ட் ஆர்மர்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற அமைப்பு செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அமைப்பு தான் ஐரோப்பிய நாடுகள் இணைந்து தயாரிக்கும் ஆயுத திட்டங்களை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு. தற்போது இந்த 4 ஐரோப்பிய நாடுகள் இணைந்து தயாரிக்கும் இந்த யூரோ ட்ரோன் ப்ராஜெக்ட்ல ஒரு அப்சர்வரா இணைஞ்சிருக்காங்க. இந்த விஷயம்தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது. அதாவது இந்தியா இந்த யூரோ ட்ரோன் ப்ராஜெக்ட்ல நேரடியா ஒரு பார்ட்னரா இணையல. இப்படி அப்சர்வரா இந்தியா இணைவதன் மூலம் இந்த யூரோ ட்ரோன் திட்டத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, தயாரிக்கப்படும் ட்ரோனோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, அந்த ட்ரோன்ல பயன்படுத்தப்படும் பல டெக்னிக்கல் டீடைல்ஸ் இந்தியாவுக்கு தெரிய வரும். இதன் காரணமாக தான் யூரோ ட்ரோன் திட்டத்துல இந்தியா ஒரு அப்சர்வரா இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கு இந்த ட்ரோன்கள் தேவைப்பட்டால் அப்சர்வரா யூரோ ட்ரோன் ப்ராஜெக்ட்ல இருக்கிறதுனால இந்தியாவால மிக எளிதா இந்த ட்ரோன்களை வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த ப்ராஜெக்ட்ல நடந்த அனைத்து விஷயங்களும் இந்தியாவுக்கு தெரியும். அப்படிங்கறதுனால ஃபியூச்சர்ல யூரோ ட்ரோனை இந்தியா வாங்கலாமா வாங்க கூடாதா அப்படிங்கிற விஷயத்தையும் மிக எளிதில இந்தியாவால முடிவெடுக்க முடியும். இந்த யூரோ ட்ரோன் ப்ராஜெக்ட ஏர்பஸ், லியனார்டோ, டசால்ட் ஏவியேஷன் போன்ற 3 ஐரோப்பாவின் முக்கியமான ஏரோநாட்டிக்கல் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்க போறாங்க. இந்த யூரோ ட்ரோனை பயன்படுத்தி சர்வேலன்ஸ், ரெகனசன்ஸ், இன்டெலிஜென்ஸ் கேதரிங், டார்கெட் அக்யூசேஷன் மற்றும் தாக்குதல்களை நடத்த முடியும். ட்ரோன் விஷயத்துல மற்ற நாடுகளை நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த யூரோ ட்ரோன் திட்டத்தை ஐரோப்பிய நாடுகள் செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. யூரோ ட்ரோன் 16 மீட்டர் நீளமும் 30 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த ட்ரோன்கள் அதிகபட்சமா 11,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. யூரோ ட்ரோன்னால 2300 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்கள் மற்றும் சென்சார்களை சுமந்து கொண்டு பறக்க முடியும். யூரோ ட்ரோனை
இயக்கிறதுக்கு 2 ஜெனரல் எலக்ட்ரிக் கேட்டலிஸ்ட் டர்போபாப் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. யூரோ ட்ரோன்களை 500 km/h வேகத்துல பறக்கும் வகையில டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. 18 முதல் 40 மணி நேரம் தொடர்ந்து இந்த ட்ரோன்கள் பறக்கும் வகையில டெவலப் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த யூரோ ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 13,700 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள் வெறுமன சர்வேலன்ஸ் மற்றும் ரெகனசன் ஆபரேஷன்களுக்கு மட்டும் தயாரிக்கப்படல. இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல்களையும் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. தாக்குதல்கள் நடத்துவதற்கு இந்த யூரோ ட்ரோன்ல GBU-49 என்ஹான்ஸ்ட் பேவ்வே 2 அப்படிங்கிற லேசர் கைடட் பாம் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பிம்ஸ்டாக் ஏர் லான்ச் கிரவுண்ட் அட்டாக் மிசைலும் இந்த ட்ரோன்ல இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து அக்ரான் LP அப்படிங்கிற ஆன்டி டேங்க் மிசைலும் இந்த ட்ரோன்ல இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல சிறப்பு அம்சங்களோடு இந்த ட்ரோன்கள் தயாரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த யூரோ ட்ரோனோட முக்கியமான காம்படிட்டர் அப்படின்னா அது அமெரிக்க தயாரிப்பு MQ-9B ட்ரோன்கள் தான். இந்தியா அமெரிக்காவிடமிருந்து ஏற்கனவே MQ-9B ட்ரோன்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்காங்க. உள்நாட்டிலும் சில ட்ரோன் தயாரிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதும் எதற்காக இந்தியா இந்த ப்ராஜெக்ட்ல அப்சர்வரா இணைஞ்சிருக்காங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் தங்கள் ட்ரோன்ல என்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை இணைக்க போறாங்க அப்படிங்கறத இந்தியாவால தெரிந்து கொள்ள முடியும். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு வரும் காலத்துல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்யும் ட்ரோன்கள்ல அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு திட்டமிடலாம். அது மட்டும் இல்லாம அப்சர்வரா இந்த யூரோ ட்ரோன் திட்டத்துல இருப்பதன் மூலம் ஃபியூச்சர்ல இந்த ட்ரோன்களை ஐரோப்பிய நாடுகளுடன் இணைந்து இந்தியாவிலே தயாரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இது போன்ற பல விஷயங்களை மனதில் வைத்துதான் இந்தியா இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு அப்சர்வரா இணைஞ்சிருக்காங்க. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா ஐரோப்பிய நாடுகள் தயாரிக்கும் 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட்ல இணையாம இந்த ட்ரோன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல எதற்காக இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. ஆனா இந்த ட்ரோன் டெவலப்மெண்ட்ல இந்தியா இணைந்ததற்கு பின்னாடி பல கணக்குகள் இருப்பதா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது முதல்ல ஒரு ட்ரோன் ப்ராஜெக்ட்ல இணைந்து கொண்டு ஐரோப்பிய நாடுகள் ஒரு ட்ரோன் மற்றும் ஒரு விமான தயாரிப்பு ப்ராஜெக்ட எப்படி செயல்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயங்களை இந்தியாவால கற்றுக்கொள்ள முடியும். அப்படி கற்றுக்கொள்வதன் மூலம் உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் ஆம்கா மற்றும் டெட்பிஎஃப் விமான திட்டங்களை இந்தியாவால வேகமா செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகளை நம்பி ஒரு 6ஆம் தலைமுறை போர் விமான ப்ராஜெக்ட்ல இணைவதை விட முதற்கட்டமா ட்ரோன் ப்ராஜெக்ட்ல இணைந்து இந்தியா ஆழம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மற்றொரு ஆசிய நாடான ஜப்பானும் இந்த யூரோ ட்ரோன் ப்ராஜெக்ட்ல ஒரு அப்சர்வரா தான் இருக்காங்க. அடுத்த அப்டேட், சமீபத்துல DRDO தாங்கள் டெவலப் செய்து வரும் ஒரு ஹைப்பர்சானிக் ஆயுதம் குறித்து சில முக்கியமான விஷயங்களை வெளியிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட ஒரு ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள தாங்கள் டெவலப் செய்து வருவதா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள இன்னும் கூடிய விரைவில் தாங்கள் சோதிக்க இருப்பதாகவும் DRDO சொல்லியிருக்காங்க. இந்த 2000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் அப்படிங்கிறது முதற்கட்டம் தான் அப்படின்னு DRDO சொல்லியிருக்காங்க. இரண்டாவது கட்டத்துல 15,000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள உருவாக்க திட்டமிட்டிருப்பதா DRDO சொல்லியிருக்காங்க. தற்போது இந்த விஷயம்தான் மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. அதாவது DRDO 2000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை பக்கத்துல இருக்கக்கூடிய எதிரி நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானோடு ஒரு ரீஜனல் கான்ஃபிளிக்ட் ஏற்படும் பொழுது தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்துவாங்க. குறிப்பா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் மற்றும் பாகிஸ்தான் எல்லையில பயன்படுத்துவாங்க. இரண்டாவது கட்டத்துல இந்தியா தயாரிக்கும் 15,000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை பயன்படுத்தி உலகில் உள்ள எந்த ஒரு பகுதியின் மீதும் இந்தியாவால தாக்குதல் நடத்த முடியும். இந்த விஷயம் இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். தற்போது இந்தியா நீண்ட தூரத்துல உள்ள ஒரு நாட்டின் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும்னா அக்னி சீரியஸ் ஆஃப் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி தான் தாக்குதல் நடத்த முடியும். ஆனா இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை சில நேரங்கள்ல
எதிரிகள்னால தங்களோட ஏர் டிஃபென்ஸ் மிசைல்களை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும். ஆனா தற்போது இந்தியா டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்கும் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கிற்கும் அதிகமான வேகத்துல பறக்கும். அது மட்டும் இல்லாம திசையையும் அடிக்கடி மாற்றி மாற்றி பறக்கும். இதனால தற்போது உலகில் உள்ள எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலும் இந்த மிசைல்களை தடுக்க முடியாது. இந்த விஷயம் இந்தியாவுக்கு ஒரு யுத்த நேரத்துல மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். இந்தியா மட்டும் 15,000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை உருவாக்கிட்டாங்கன்னா ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்து ஹைப்பர்சானிக் டெக்னாலஜில ஒரு முன்னேறிய நாடா இந்தியா இடம் பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா ஹைப்பர்சானிக் டெக்னாலஜில அதிக முன்னேற்றம் அடைஞ்சா அந்த டெக்னிக்கல் அட்வான்டேஜ் பயன்படுத்தி இந்தியாவால பவர் ப்ராஜெக்ட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியாவோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிய இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் மிகப்பெரிய அளவுல உயர்த்தும். சவுத் ஏசியா மற்றும் இந்தோ பசிபிக் ரீஜன்ல இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்கள் பவர் பேலன்ஸையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆயுதமா இருக்கும். இதன் காரணமாக தான் இந்தியா இது போன்ற ஒரு அதிநவீன ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.